முரளிதரன் சார், இந்த பாட்டை நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொடியை பத்தி பேசுவதற்கு ஒன்றும் பெருசா இல்லை. அதுல இந்த பாடல்ல ஒரு 2 யானைகள் சார். அந்த 2 யானைகள் என்ன பண்ணுதுன்னா, ஒரு பெரிய போர்க்களத்துல ஜன கூட்டத்துக்கு நடுவில் இருக்குது. அந்த யானைகள் வந்து அந்த ஜனங்களை வந்து கொஞ்சம் துன்பப்படுத்துது. அந்த யானையை பார்த்து மிரண்டு ஜனங்கள்லாம் ஓடிட்டு இருக்கிறாங்க. புதுசா ஒரு 2 யானை வருது. எந்த இதுவுமே இல்லாம ஆள் இல்லாம வரக்கூடிய அந்த 2 யானை ஜனங்களை தொல்லை பண்ணிட்டு இருக்கக்கூடிய 2 யானையை சாக்கிது சார். சார், இது இவர் அரசியல் கட்சின்ட்டு தொடங்கி இது பாடலை வந்து அதிகாரப்பூர்வமா இவங்க அறிமுகப்படுத்திக்கிட்டதுனால மறைமுகமாக திமுக அதிமுகங்கிற 2 கட்சியை தான் ஒரு குறியீடாக காட்டியிருக்கான்ட்டு நம்ம நினைக்கலாமா? கண்டிப்பா. இத உதாரணத்தை நான் கூட முன்னாடி சொல்லுவேன். எக்கோ நிறைய வருது. எக்கோ குறைங்கப்பா. நான் கூட இது வந்து நான் பாஜகவுக்கு எடுத்துக்காட்டா சொல்லுவேன். அதாவது திமுக அதிமுக என்கிற 2 யானைகள் சண்டை போடும் பொழுது நீங்க பக்கத்துல போக கூடாது, மிதிச்சுட்டு போயிடும் அப்படின்னு. சோ அதை யாராவது பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை விஜய் உடைய கட்சிக்காரங்க பார்த்துட்டு அந்த 2 யானைகள் வந்து மக்களை தும்சம் பண்ற மாதிரி இவர் வந்து அவங்களை காப்பாற்றுற மாதிரி காமிச்சிட்டாங்க. நத்திங் ராங், இட்ஸ் ஆல் அபௌட் பாலிடிக்ஸ். இதுல என்ன தவறு இருக்கு? இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் பாலிடிக்ஸ்ல கால் எடுத்து வைக்கிறாரு. மத்தியானத்துக்குள்ளேயே ஒரு அவதூறு போட்டாங்க. என்னன்னா, அவர் ஓட்டி வந்த இனோவா காரு 4700 ரூபாய் அவதாரம் கட்டாம இருக்கு அப்படின்னு. விஜய்க்கு அந்த டேஸ்ட் ஆஃப் பாலிடிக்ஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் டேயே கிடைச்சிருச்சு. இப்படிதான் இருக்கும். இனிமே நீங்க தும்முனாலும் கமெண்ட் அடிப்பானுங்க, நீங்க இருமுனாலும் கமெண்ட் அடிப்பாங்க, நீங்க என்ன பண்ணாலும் கமெண்ட் அடிப்பாங்க. இது வந்து பொது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்க. இனிமே நீங்க வந்து ஒழுக்கத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். ஓகே. 2வது விஷயம் எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, 140 கோடி ஜனதொகை சார். இந்த நாட்டை வந்து திருத்தணும் பெரிய பாடு. இப்ப பாத்தீங்கன்னா மக்களே 90% வந்து கரப்டடா இருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்றேன். யாராவது ஒரு பணக்காரன் லைசன்ஸ் வாங்குறதுக்கு போய் கியூல நிக்கணும்னு பார்த்திருக்கீங்க? நிக்கவே மாட்டான். யார்கிட்ட எதுக்கு நம்ம அதை போய் டைம் வேஸ்ட் பண்ணணும்? யாராவது கொடுத்து ஒரு 5000 இல்ல 2000 கொடுத்துட்டு அதை வாங்கிடும். சோ மக்களே ஊழல்வாதிகளா தான் இருக்காங்க, ஊழலுக்கு துணை போறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு தான், யாராவது வந்து எங்களை வந்து இந்த நாட்டை சுத்தப்படுத்த மாட்டாங்களா? விஜய் வரட்டும். எத்தனையோ பேர் வந்துட்டு இருக்காங்க. சோ விஜய் வரட்டும், செய்யட்டும். நல்லது நடந்த அவரால இந்த மக்களை இந்த சமுதாயத்தை திருத்த முடிஞ்சா அது வரவேற்க வேண்டிய செயல். ஸோ ஆல் ஹார்ட் அண்ட் we welcome Vijay into the fray. நான் சொல்ல வேண்டிய மெசேஜ்.